பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நமஸ்காரம். போன தடவை நம்ம கோவிலை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இந்த கோவிலினோட நிர்வாகம் சோழசிம்மபுரம் கோவில் கந்தாடை சண்டமாரதன் தொண்டையாச்சாரிய சுவாமி அவரோட நிர்வாகத்தில் தான் இந்த கோவில் நடந்துட்டுருக்கு. அவர் அவரோட ஆதீனத்தில் நடந்து வர்ற இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக நடந்து வருது. அவர் இந்த கோவிலை மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அவரோட கடைசி காலத்தில் ஸ்ரீமுஷ்ணம் கோவில்லையும் போயிட்டு அவர் ஸ்ரீமுஷ்ண கோவிலையும் அவர் நிர்வாகித்து அங்கே நிறையா பண்ணார். அவர் ஸ்ரீமுஷ்ண கோவிலில் இருக்கும்போது தான் அவர் பரமபதிச்சார். அப்படின்னா அவர் பரமபதித்த போது என்னென்னா அவருக்கு அவருக்கே தெரியுமா என்னைக்கு அவர் இது போல் மறைய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் அவரோட சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்டு அவர் நான் இன்னும் 5 நாள் தான் இருப்பேன், அதனால அவரோட இதெல்லாம் கேட்டுருக்கோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுண்டு அவருக்கு தெரியும் அவள பெரியவாளுக்கெல்லாம் என்னைக்கு மறைய போகிறா அப்படிங்கிறது தெரியும். அவரோட அந்த திருவரசெல்லாம் அங்கே தான் இருக்குது, ஸ்ரீமுஷ்ணத்தில் தான் இருக்குது. ரொம்ப கைங்கரியம் நிறையா பண்ணுவார் தொண்டையாச்சாரியார் சுவாமி. இந்த இடத்துல அவளோட இதுதான் இன்றைக்கி தீர்த்த காரியம் அதெல்லாம் பண்ணுவாள். அந்த ஆராதனை பெருமாள் சொன்னேன் இல்லையா, அவர் திருமங்கை ஆழ்வார் வந்தபோது திருமங்கை ஆழ்வார் சிந்தனைக்கினியன் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பெருமாள் ஆராதனை பெருமாள் வச்சுட்டு இருப்பார். அந்த அளவுக்கு தான் இவரும் இருப்பார். இப்போ இந்த கதைக்கு வருவோம். திருமங்கை ஆழ்வார்க்கும் இவருக்கும். ஸோ திருமங்கை ஆழ்வார் இந்த கோவில் பக்கம் வரும்போது சீர்காழி திருஞான சம்பந்தர் இங்கே தான் இருந்தார். திருஞான சம்பந்தர் பெரிய சைவ புலவர் அவர். இன்ஃபேக்ட் அடியனுக்கு இந்த க்ஷேத்திரத்தோட நிறையா தொடர்பு. ஏன்னா என்னோட மூதாதையர்கள்லாம் சீர்காழியில் தான் இருந்தால் என்னோட சிறு பிராயத்தில் அடிக்கடி சீர்காழி போவோம். நாங்கள் அங்கே திருமுலைப்பால் உற்சவம் அப்படின்னு ஒன்று நடக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பெரிய சிவன் கோயிலும் இருக்கும் எல்லா இடத்துலையும். அதுபோல் இங்கே சட்டநாதர் கோவில்னு ஒன்று ரொம்ப பிரபலமான கோவில். அங்கே திருமுலைப்பால் உற்சவத்துக்கு கோவிலில் அவள் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாளோ இல்லையோ இந்த உற்சவத்துக்கு வருவாள். அதை போல் இருக்கும். அதை பற்றி சின்னதாக சொல்லியிருந்தேன். ஞான சம்பந்தர் எப்படின்னு சொல்லிட்டு, ஞான சம்பந்தர் சின்ன வயசில் அவள் அப்பா தான் அவரை வளர்த்தார். அவள் அம்மா மறைஞ்சு போயிட்டாள். ஸோ அவள் அப்பா ஞான சம்பந்தர் ஐஷன் போயிட்டு அந்த குளத்தில் கோவில் குளத்தில் அவர் நிற்க வச்சுட்டு இந்த படியில் உட்காத்தி வச்சுட்டு அவர் குளிச்சுட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு வருவாராம். அது போல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த குழந்தை ஞான சம்பந்தருக்கு பசிச்சுன்னா என்ன பண்ணும், அழதான் தெரியும் அதுக்கு. உடனே அது பாட்டுக்கு அழுதுதான் பால் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ மேலே பார்வதி பரமேஸ்வரன் அங்கே போயிட்டு இருந்தாலாம். பார்வதி பரமேஸ்வரன் போன உடனே பார்வதி ஐயோ குழந்தை அழுதுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் ஊட்டிட்டு அந்த பாலாடையோட அப்படியே அவள் போயிட்டாளாம். இவன் அப்பா இங்கே வந்திருக்கா. இவன் அப்பா வந்த உடனே அதனோட வாயிலெல்லாம் பால் வழியிடுது, கையில் ஏதோ வச்சுட்டு இருக்கான் பால் குடித்தா மாதிரி. என்னன்னு தெரியல. அவர் குழந்தைய அடித்தாராம். யாரா அவனுக்கு பால் கொடுத்தா, எங்கேருந்து பால் குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவர் மேலே காமிச்சாராம். தோடுடைய செவியன் விடையேறி வந்துன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஒரு பதிகம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் அந்த வயசில் சின்ன வயசில் அவர் பாடினதா. அது தோடுடைய செவியன் சிவன் எப்படி விடையேறி கால மேலே எப்படி அருள் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அந்த கோவில் குளத்தங்கரையில் போனேன்னா அந்த இடத்துல பெருசாக வச்சுருப்பா, அதை பார்க்கலாம். ரொம்ப பிரபலமான ஒரு இது. ஸோ திருஞான சம்பந்தர் அங்கேயே தான் இருந்து வந்தார். அந்த ஊரில் அவருக்கு சிஷ்யாலாம் நிறையா இருப்பா. அவரோட புகழ் அங்கே நல்லா பரவி இருந்தது. ஸோ அப்போ திருமங்கை ஆழ்வார் வரும்போது திருமங்கை ஆழ்வாரோட அடியார்கள்லாம் அவரோட புகழை எல்லாம் சொல்லிகிட்டே வருவா இல்லையா. சொல்லிகிட்டே வந்தவுடனே இவா 2 பேருக்கும் இந்த ஊர் ஞான சம்பந்தர் இருக்கிற ஊர், அதனால அவரோட புகழெல்லாம் நீ ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு அடியார்களுக்குள்ள இவ சொன்னாலாம். உடனே இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அவரும் தான் எங்களோட இவரும் தான் புலவர் அப்படின்னு சொன்ன உடனே சரி 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கலாம், தமிழ் போட்டி, ரைட்டா, தமிழ் குரல் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவா 2 பேருக்கும் அதை போல் அவா 2 பேரும் பிற்காலத்தில் ஒருத்தர் ரொம்ப மதிச்சா, ஒருத்தர் மேலே அவ்வளவு ஒரு பக்தியாக இருந்தால் அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இவா 2 பேருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் சொல்கிறது. ஸோ சொன்ன உடனே இவர் அந்த காலத்துல அந்த பாகுபாடு இல்லை, அவளுக்கு அந்த துவேஷம்ங்கிறது இல்லாம இருந்தது. தேசமே இல்லை.
ஸோ இதை போல் சொன்னாராம். சரி போட்டி இது போல் வைக்கலாம் அப்படின்ன உடனே வந்து அவர் சொன்னாராம், இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து நான் போட்டியில் நான் இவர் ஏதோ ஒரு பாட்டு சொன்னாராம். இவர் வந்து திருக்குறளில் 610வது பாடலாம் அது. மடியிலா மன்னன் எய்தும் மடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு அப்படின்னு. அதில் வந்து தாயது தாவிய பிறப்பு முழுது மடியளந்த திருமால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இது போல் நீர் ஒரு குறள் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருஞான சம்பந்தர் சொன்னாராம். இவர் ஒரு குறள் சொல்லும் அப்படின்னார் இல்லையா. ஸோ இவர் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து அழகாக அப்போ தான் சொன்னார். இது போல் அவர் சொன்னபோது நான் வந்து சொல்லிடுவேன், ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆராதனை பெருமாள் என்னோட கையில் வேணும், அப்போ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ன உடனே அப்போ வந்து அந்த தவிட்டு பானை பாட்டி அங்கே இருந்தா. அவளுக்கு உடனே தெரிஞ்சுடுது, சரி இதுக்கு தான் பெருமாள் காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொன்னாராம். இது போல் நீ வந்து தாடாளாவா தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா 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 தவிட்டு பானை தாடாளாவா அப்படின்னு கூப்பிட்டு பெருமாளா அவங்ககிட்ட வராரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் மூதாட்டி. அப்படி திருமங்கை ஆழ்வார் சொன்ன உடனே அவர் உடனே தத்தி தத்தி நேராக அவரோட மடியில் போய் உட்காண்டாராம். மடியில் போய் உட்காந்த உடனே அவர் இந்த ஒரு குறள் சொல்லு அப்படின்னார் இல்லையா. இந்த ஒரு குறள்ங்கிறதையே ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிற வரிசைப்படுத்தி அழகான ஒரு பாசுரம் ஒன்று பாடினார். ஒரு 10 பாசுரம் பாடினார். அதில் முதல் பாசுரம் இது. முதல் பாசுரம் வந்து ஒரு குறளாயிரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகளா மாவலியைச் சிறையில் வைத்த தாடாளந்தாளனை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகளேழும் திருவில் மலிவிழா வளமும் செலுக்கும் காழ்ச்சீராம விண்ணகரே சேர்மினீரே அப்படின்னு பாண்டாராம். அப்படின்னு பாடின உடனே வந்து அந்த வார்த்தையை முதலடியாக கொண்டு 1 2 3 4 அவர் எல்லா 10 அவதாரங்களையும் பற்றி இந்த திறன் கேட்டு எல்லா ஞான சம்பந்தர் வந்து இப்படி ஆன உடனே அவருக்கு இது இவா 2 பேருக்கு போட்டி நடந்துகிட்டே இருந்தான். ஞான சம்பந்தர் வந்து ரொம்ப மகிழ்ந்து நீர் வந்து கண்டிப்பாக நீர் தான் இது போல் 4 கவின்னு சொல்கிறதுக்கு நீர் தான் இது தகுதியானவர் சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற விருதோதி செல்லும் சொல்லிட்டு அவர் கையில் இருந்த வேல் அவர் எப்படி வச்சுட்டு இருப்பாராம் ஞான சம்பந்தர். அந்த வேலை வந்து திருமங்கை ஆழ்வார் கொடுத்தாராம். ஸோ திருமங்கை ஆழ்வார் வந்து கடைசி காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வச்சுட்டே தான் எல்லா இடத்துக்கும் போனார். நீங்கள் எந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் பார்த்தாலும் அந்த வேலோடு தான் அவர் இருப்பார் அவர். இதனால தான் திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த பிற்காலத்தில் எவ்வளோ ஸ்தலங்களை பாடினாலும் அந்த பாடிய பாக்கள் எல்லாத்தையும் தன்னோட 1 2 பேர்களை மாத்திரம் அவர் இணைத்து பாடியிருப்பாராம். இங்கே மாத்திரம் தம்மை தடுத்து தான் வெற்றி கொண்டமையால் தன்னோட 8 விருது பெயர்களையும் ஒரு பாடலில் பாடினாராம். அது அந்த கடைசி பாடலில் அது வந்தது. செங்கமல தயனனையமரையோர் காழிச்சீராம விண்ணகரன் செங்கன் மாலை அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் கொள்ளியர்வேல் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுகத் தமிழ் மாலை 10 வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே அப்படின்னு அவர் பாடிட்டார். அவர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கை ஆழ்வாரோட எல்லா பெயர்களும் இதில் வருதான். அவரோட பட்ட பெயர்கள்லாம் ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், குங்குமலர் குழலியர்வேல், மங்கைவேந்தன், பரகலான், கலியன் அப்படிங்கிற எல்லா இதுவும் வருதான். இதை பற்றி ஒரு சின்ன ஐதீகமும் சொல்லுவாள். இது என்னென்னா பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் இருக்கார் இல்லையா, அவரோட அந்தரங்க பணியெல்லாம் வந்து திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒரு அடியார் வந்து ரொம்ப செஞ்சுட்டு வந்தாராம். இந்த திருவிளக்கு பிச்சன் கிட்ட பெருமாள் வந்து பேசுவாராம். எப்படி அந்த காலத்தில் அந்த திருக்கட்சி நம்பிகள் கிட்ட பேசுவாரோ அதை போல வந்து திருவிளக்கு பிச்சன் கிட்ட பெருமாள் பேசுவாராம். இவர் திருவிளக்கு பிச்சன் இருக்காரா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாராம், யாரையாவது பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாராம். பெருமாளுக்கு சும்மா அப்படி அவருக்கு வேடிக்கை பார்க்கணும் இல்லையா. சரி இவ்வளோ குறை சொல்கிறீரே, நம்மளோட அடியார்களை பற்றி ஏதாவது குறை இருக்கா, அடியார்கள்னா அவர் ஆழ்வார்களை பற்றி கேட்டிருக்கார். அப்போ வந்து அவர் சொன்னாராம், இந்த திருமங்கை ஆழ்வார் இருக்காரு அவர் உம்மோட புகழ் பாடுறேன்னு சொல்லிட்டு அவரோட பட்டப்பெயரெல்லாம் பாடி அவரோட புகழ் தான் அவர் தேடிட்டார், உம்மோட புகழ் அதில் பாடலை அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு பெருமாள் சொன்னாராம், இந்த பெருமைகள் எல்லாம் அவருக்கு உண்டானதுக்கு காரணம் நாமே என்றோ
நம்மை அனுபவிப்பதால் அவருக்கு உண்டான பெருமை, அவர் அருளி சொல்கிறபடியால் அவர் தம்மை ஆட்கொண்டதும் நம்மை கொண்டாடியது போலவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஐதீகம் இந்த பெருமாளை பற்றி, இங்கே இந்த ஒரு இதை பற்றி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த தாடாளன் இருக்கார், அவர் அடிக்கடி இது போல் காணாமல் போவார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து இன்னொரு ஆற்காடு நவாபு ஒரு காலத்தில் லேட்டர் ஸ்டேஜில் ஒரு ஆற்காடு நவாபு இருந்தான். இந்த ஆற்காடு நவாபு என்ன பண்ணால், சின்னதாக இருக்கு இல்லையா அந்த சிலை, அது வந்து அவனோட பொண்ணுக்கு வேணும்னு சொல்லிட்டு, விளையாடுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டானான். எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பொண்ணுக்கிட்ட கொடுத்து, அவன் பொண்ணு என்ன பண்ணுவானா, உப்பரி கையில் வச்சுட்டு தூக்கி தூக்கி போட்டு என்ன பந்து மாதிரி அவள் பாட்டுக்கு போட்டு விளையாடுவாளாம். பந்து மாதிரி போட்டு விளையாடினோடனே அப்போ வந்து அங்கே சிதம்பர சீரடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து ரொம்ப பக்திமான். இவர் அந்த பக்திமான் வந்து எப்படியாவது பெருமாளை வந்து நம்ம பண்ணும்போது அவரோட கனவுல வந்து அவர் பெருமாள் சொன்னாராம், நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், இங்கே வந்து என்னை நீ ஐஷன் போ அப்படின்னாராம். ஐஷன் போன்னு சொன்ன உடனே இவர் வந்து அந்த சிதம்பர சீரடியார்கிட்ட, நான் வர்றது சரி, பட் எங்கே இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், நீ ஒன்றும் கவலையே படாத, இந்த சிதம்பர படையாட்சி கிட்ட சொன்னாராம், நீ பாட்டுக்கு நடந்து வா, உன்னோட காலை வந்து நானே அழிச்சிட்டு போவேன் இருக்கிற இடத்துக்குன்னு சொன்னாராம். வந்தவுடனே அவர் நேராக அந்த அரண்மனையோட மதில் சுவர்கிட்ட வந்துட்டாராம். இங்கே வந்தவுடனே நின்றுடுத்தான் அவர் கால். சரி, அதான் பெருமாள் இங்கே தான் வர வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனவுடனே அவர் தனியாக வந்திருக்கார். அவர் அப்போ வந்து அந்த பொண்ணு இருக்காளே, ஆற்காடு நவாபோட பொண்ணு வந்து விளையாடிட்டு இருந்தாளாம். விளையாடிட்டு மேலே தூக்கி போட்ட போது அந்த பெருமாள் வந்து அப்படியே பறந்து வந்து இவரோட கையில் வந்து விழுந்துட்டாளாம். விழுந்த உடனே கட கட கடன்னு அதை எடுத்துன்னு வந்தாராம். அப்போ மாத்திரம் அவர் மாட்டிட்டு தான் என்ன ஆயிருக்கும் இல்லையா. இப்படியெல்லாம் அவர் வந்து பெருமாளை காப்பாற்றினார் அப்படிங்கிற அந்த பெருமாளை இன்னைக்கு அதனால தான் பத்திரமா வச்சிருக்கா. வைகுண்ட ஏகாசிக்கு அன்னைக்கு ஒண்டி தான் தரிசனம் தருவார் அவர். அதனால வைகுண்ட ஏகாசி அன்னைக்கு போகலாம். ஸோ அதனால இந்த சிதம்பர படையாட்சி வம்சத்தாருக்கு இன்னைக்கும் தனி மரியாதை. அவளுக்கு வந்து வைகாசி பிரம்மோத்சவம் 7ஆம் நாள் அன்னைக்கு, வைகாசி பிரம்மோத்சவம் தான் இங்கே 10 நாள் உற்சவம் நடக்கும். அன்னைக்கு 7ஆம் நாள் உற்சவம் அன்னைக்கு அவரோட தலையில் பரிவட்டம் கட்டி அவருக்கு எல்லாம் மாலை போட்டு மரியாதை எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாள். இன்னொன்று இந்த கோவில் சிறப்பு என்னென்னா, அவர் வந்து நிலத்தையே அளந்தார் இல்லையா. அதெல்லாம் இந்த வாஸ்து பூஜை போடுறவாள்லாம் அவளோட நிலத்து மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து வந்து இந்த பெருமாள் கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அவள் வந்து அவள் நிலத்தில் போட்டு அவள் வாஸ்து பூஜை பண்ணுவாளாம். அது ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில். ராமர், ஆஞ்சநேயர், கருடன் சன்னதி இதெல்லாம் இருக்குது. இது தவிர சந்தான கோபாலகிருஷ்ணன் சன்னதியும் இருக்குது. சந்தான கோபாலகிருஷ்ணன் குட்டியாக இருப்பார் எல்லா கோவிலையும் போல். அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனை கையில் வச்சுட்டு அவளுக்கு வந்து புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்பா. ஸோ 3 அடுக்கு ராஜகோபுரம் இது. நீங்கள் விழா அப்படின்னா வைகாசி பிரம்மோத்சவம் அது ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி நடக்கும். இது 2 தான் நடக்கும். இந்த 2 தான் மெயினான உற்சவம். அங்கே ரொம்ப பிரமாதமான கோவில், ரொம்ப சின்ன கோவில், ஆனால் அழகாக இருப்பார் பெருமாள் வந்து, அவ்வளவு அழகாக இருப்பார் திருவிக்கிரம பெருமாள். ஸோ கண்டிப்பாக சீர்காழி போகிறவா எல்லாரும் திருவிக்கிரம பெருமாளை தரிசித்து அவரோட அருளுக்கு பாத்திரமானு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் பாலா சார், ரொம்ப அழகா சொன்னேன். சீர்காழி அப்படிங்கிற ஊர் பேர் வந்து ரொம்ப பரிச்சயமான ஊர் எல்லாருக்குமே. அந்த ஊர் பெருமாளை பற்றி அங்கே இருக்கிற பெருமாளாட்டும் சிவனாட்டும் தெரியாமல் இருந்திருக்கலாமா இருக்கும். ஆனால் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் மூலிமா அந்த ஊரே பிரபலமாயிடுதுன்னு சொன்னோம். அதனால் வந்து கண்டிப்பாக இப்போது அவர் பாலா சார் சொன்ன மாதிரி பல அனுபவங்களோட அந்த திவ்ய தேசத்தை போய் திருவிக்கிரம அவதாரமாக, அதாவது இருக்கிற தாடாளன் அவரோட திருவடி வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம வந்து முட்டி அடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கோ இன்னொரு இடத்துக்கோ போகிற மாதிரி ஃபார் அ சேஞ்ச் சீர்காழி போய் அவரோட பெருமாளோட திருவடி தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா. ஸோ அதையும் போய் அனுபவிச்சுட்டு வாங்கோ அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட அடுத்த திவ்ய தேசத்தில் நம்ம மீண்டும் அன்பர்களை சந்திப்போம். வணக்கம்.